எம்சி ஆர்கானிக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கௌதம். நம்ம இப்போ என்ன பார்க்கணுன்னா, நம்மளோட பூசணி செடியை போட்டிருந்தோம். இந்த பூசணி செடிகள் இன்றைக்கோட 22 நாள் ஆகுது. 22 நாள் ஆன செடிகளுக்கு இப்போ நம்ம தரைவழியாக நம்ம இதில் நியூயால்கி சாயிலு, என்பிகே இது 2 கலக்கி வச்சுருந்தோம். ஸோ இந்த 2 கலக்கி வச்ச இது இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன சேர்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சா 80 இது வந்துட்டு ஆம்வே கம்பெனிலேருந்து வருது. விவசாயத்துக்கு இந்த ஆம்வே கம்பெனியில் இந்த ஒரே ஒரு பொருள் தான் அவங்க கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுன்னா, நம்ம மண்ணை வந்துட்டு பிஹெச் லெவலில் சமநிலைப்படுத்தும், உப்பு தண்ணியை நல்ல நீராக மாற்றும், இந்த வேலையை செய்யும். மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம தரைவழியாக இது கொடுக்குறப்போ நீங்கள் கண்கூட அருமையான பழங்களை பார்க்கலாம். இந்த இது இப்போ எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கலக்கி வச்ச என்பிகேவும் நியூயால்கி சாயிலும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வெஞ்சுரி மூலமாக இப்போ நம்ம இந்த 22 நாள் ஆனால் பூசணி செடிக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பூசணி செடியை பாருங்கள். ரெண்டாவது, இப்போ இந்த பூசணி செடியில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சிவப்பு வண்டுகள் வரும். இந்த சிவப்பு வண்டுகள் வந்துட்டு இலையை கடித்து சேதாரம் பண்ணும். அதை வந்துட்டு நம்ம அதுக்கு மருந்துகளும் தெளிக்க போகிறோம். மேலே தெளிக்க போகிறோம். தரைவழியாக நம்ம வளர்ச்சிக்காண்டி நம்ம இதை கொடுக்க போகிறோம். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு செடிகள் இருக்குது. 22 நாளில் எல்லா செடியும் ஓரளவுக்கு ஈவனாக வளர்ச்சியில் தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம இதை இயற்கை முறையில் அடுத்து என்னென்ன பொருட்கள் கொடுப்போம். இது வரைக்கும் இதில் ஹியூமிக் கொடுத்துருக்குறோம், சீவேட் கொடுத்துருக்குறோம், அமினோ ஆசிட் கொடுத்துருக்குறோம். 3 பொருள் கொடுத்துருக்குறோம் இதுக்கு. இப்போ 4வதாக இந்த இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நியூயால்கி சாயிலு, என்பிகே இது கொடுக்குறோம். அப்புறம் மேலே பூச்சிகள் இப்போ தான் ஒவ்வொன்று லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போவே நம்ம இதுக்கு பூச்சிகளுக்கான மருந்து நம்ம தெளிக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். இந்த செடிகளை நம்ம எப்படி நல்ல முறையாக கொண்டு வரோம் அப்படிங்கிறது தெரியும். இயற்கை முறையில் கண்டிப்பாக நம்ம கொண்டு வர முடியும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கெமிக்கல், இவங்களும் பூசணி தான் நட்டுருக்குறாங்க, நம்மளோட தான் நட்டாங்க. இதுதான் களைக்கொல்லி அடித்து வந்திருக்கு. நம்மளை விட நான் அவங்களுக்கு கொஞ்சம் 2 பேரும் ஒரே நாள் தான் நட்டோம். அவங்களோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா களைக்கொல்லி அடித்தனால இன்னும் செடி வளரல. அவங்க கெமிக்கல் தான் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம், கெமிக்கல் பண்ணுறவங்களோட தோட்டத்துலேயும் நம்மளோட தோட்டத்துலேயும் எப்படி வருது அப்படின்ட்டு. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.